சார், இந்த கிளவுட் பஸ்ட், இந்த கீழடுக்கு சுழற்சி, இந்த புயல், இந்த மூன்றுக்கும் இணையான அந்த மழை பொழிவின் அளவுங்கிறது இது மூன்றுலையுமே ஒரே மாதிரி பெய்யுது. சில நேரங்களில் எதிர்பார்த்த அளவு பெய்யறதே இல்லை. புயலே கடந்து போனாலும் அந்த மழை பொழிவின் அளவு 20 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்குது. இந்த மாற்றங்களை நம்ம ஓரளவு கணிச்சு அறிவிக்க முடியுமா சார் எதிர்காலத்திலேயாவது? அதாவது இவ்வளவு மழை பெய்யும் துல்லியமா நிச்சயமா கிடைக்க முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க, நம்ம இப்ப திருநெல்வேலி மாவட்டத்தையும் எடுத்துப்போம். திருநெல்வேலி மாவட்டத்துல கடலோர பகுதி இருக்கு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி போன்ற நகர்ப்புற பகுதிகள் இருக்கு, மாஞ்சோலை போன்ற மலைப்பகுதிகள் இருக்கு. மூன்றுலயுமே ஒரே அளவு மழை பெய்ய வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு நிகழ்வுக்கும் ஒரே அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துக்கும் தனித்தனியா கொடுத்தாதான் உங்களுக்கு சரி துல்லியமா இந்த இடத்துல இவ்வளவு பெய்யக்கூடும், இந்த இடத்துல இவ்வளவு பெய்யக்கூடும், இந்த இடத்துல இவ்வளவு பெய்யக்கூடும் நம்ம சொல்ல முடியும். ஓரளவுக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தையே பல பகுதிகளை பிரித்து கொடுத்தோம்னா அப்பயும் சில சமயங்கள்ல ஒரு ஆவரேஜா தான் ஒரு இடத்துக்கு நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்திய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாவட்டத்துக்கு சொல்றாங்க, ஒரு மாநிலத்துக்கு சொல்றாங்க, ஒரு நாட்டுக்கு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப சில சமயங்கள்ல அவங்க என்ன பண்ணணும், அந்த ஆவரேஜ் பண்ணி எடுத்துதான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு ஒரு மாவட்டத்துல இப்ப திருநெல்வேலி மாவட்டம் போன்ற வேற எங்கேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளும் இருக்கு அந்த மாவட்டத்திலேயே, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் உள்ளே. அப்படி இருக்கிறப்ப அந்த பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம யோசிச்சுதான் பார்க்கணும். ஓகே சார், மிக்க நன்றி சார்.